இந்த காலத்து உணவு முறைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த காலத்து உணவு முறையை உண்டானவங்க நல்லா இருக்கும். அதே உணவு முறை இன்றைக்கி ஆகாதுன்னு சொன்னால் அதில் எந்த வகையில், அதாவது நவீன காலம்ங்கிறது அவசர காலமான உலகம். ஆதி காலம் பாரம்பரியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் நிதானமான உலகமாக இருந்தது. எந்த ஒரு பொருளையும் அவங்க யூஸ் பண்ணுற விதமிலிருந்து, உணவு முறையிலிருந்து, பழக்க வழக்கங்களிலிருந்து, நடைமுறையிலிருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி இருந்தது. இதற்கு மூதாதையர்கள் தம் கோட்பாடுகளை எழுதி வச்சுருந்தாங்க. நவீன காலத்தில் அது கிடையாது. எப்படின்னா அதிகாலத்தில் பார்த்திங்கன்னா வள்ளுவன் ஒரு குறள் சொல்கிறான். அதாவது மருந்தன வேண்டாமாம் யாக்கை. யாக்கை என்றால் இந்த உடம்பு. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றி போற்றி உணில். இது யார் இந்த காலத்துக்கு தெரியும்? இன்னொரு அதே மாதிரியான பழமொழி ஒன்று இருக்குது. நொறுங்க தின்றால் 100 ஆண்டு வாழலாம்ங்கிறான். ஏன் இப்போ அந்த பாரம்பரியோடைய பழமொழிகள் இங்கே கேட்கப்படலை அப்படின்னா, நவீன காலத்தில் இருக்கிற குழந்தைகள் அவர்களுடைய தாய்மார்கள் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதாம். பாட்டியுடைய வைத்தியத்தை அவர்களுக்கு அறிந்து முடியாதனால அவர்கள் படித்த சமுதாயம் சமுதாயத்தை சுற்றி இருக்கிற சமுதாயம் பார்த்திங்கன்னா நவீன கால உலகம் மேலை நாட்டுடைய கொள்கை உள்ளே வந்ததுனால நம்மளுடைய பாரம்பரியம் தேய்மானமாகிவிட்டது. ஒரு சின்ன ஒரு கேள்வி. பாரம்பரிய உணவில் நவீன காலம்னா வெளிநாட்டுக்காரங்கனால சொல்கிறோங்க. அவங்க நம்ம நாட்டினுடைய உணவை தின்னுட்டு தானே இருக்காங்க. அதான் நம்மளுடைய நாட்டுடைய பாரம்பரியத்தை இங்கே 300 ஆண்டு 200 ஆண்டுகள் ஆண்ட ஆங்கிலேயர்கள் அதை என்னென்னா காப்பிரைட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் வேப்ப இலையானது ஒரு கிருமி நாசினி நமது உடம்புக்கு. மஞ்சளானது ஒரு கிருமி நாசினி நமது உடம்புக்கு. அப்போ மஞ்சள் புற்றுநோயை குணப்படுத்தும் என்று நவீன கால விஞ்ஞானிகள் வெளிநாட்டிலிருந்து சொல்கிறார்கள். அதை நாம் ஆச்சரியத்துடன் பார்க்கிறோம் நமது நாட்டு மக்கள். ஆனால் அதே இது வேப்பலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே வேர்ல்டு இதில் பார்த்திங்கன்னா அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு இது பார்த்திங்கன்னா 20 வகையான மருத்துவ குணங்கள் வேப்பலைக்கு இருக்குதுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு காப்பிரைட் பண்ணிக்கிட்டான். அது நமது நாட்டு உணவு. நமது நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கசப்பை என்ன பண்ணுவாங்க, அருஞ்சுவை உணவில் ஒரு கசப்பையை சேர்த்துக்குவாங்க. அந்த வேப்பலை எந்த ஒரு சுரமாக இருந்தாலும், சுரம் என்றால் உடம்பிலே 98.4 டிகிரிலிருந்து காய்ச்சலாக மாறுவதே சுரமாகும். உற்ற சுரத்திற்கும் உறுதியான வாயுவுக்கும் அற்றே வரும் மட்டும் அன்னத்தை காட்டாதே என்ன நமது நாட்டு மக்கள். அந்த நமது நாட்டு மக்களில் பார்த்திங்கன்னா மெயின் நிலவேம்பையும் வேம்பையும் என்ன பண்ணியா காய்ச்சலுக்கு சுக்கு கஷாயத்தையும் வச்சு சேர்த்து ரெடி பண்ணான். ஆனால் நவீன கால உலகத்தில் இருக்கிற ஆங்கிலேயர்களுடைய மருத்துவ முறையானது ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய டேப்லெட்ஸை கொடுத்து உடம்பில் மேன்மேலும் புது வகையான நோய்களை உண்டு பண்ணுகிறார்கள். இதற்கு அந்த ஆன்டிபயாட்டிக்ஸில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவ குணங்களான வேப்பலையும் மஞ்சளையும் இணைத்து கெமிக்கலாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நமக்கே கொடுக்குறாங்க. இது நம்மளுடைய பின்தங்குவதற்கு காரணமானது நவீன காலங்களுடைய மக்களுடைய சமுதாய மாற்றமே.